ஹாய் ஆல் குட் மார்னிங். லேசி சண்டே ஒரு சின்ன மார்னிங் ரொட்டன். மார்னிங் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் பெப்பர், கொஞ்சம் டர்மரிக், கீ. இதோட பெனிஃபிட் வந்து நமக்கு வந்து டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும், நம்ம ஜாயிண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆஸ் வெல் அஸ் இந்த டர்மரிக் கூட ஏன் பெப்பர் சேர்க்குறோன்னா, டர்மரிக்கில் இருக்க பெனிஃபிட்ஸை வந்து அப்சார்ப்ஷன் நல்லா பண்ணுறதுக்காக தான் கூட பெப்பர் சேர்த்து எடுத்துக்கிறோம். இது ரொம்பவே நான் சொன்ன மாதிரி தான் டைஜஷனுக்கு ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும், நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்லா, பீட்ரூட், ஏபிசி ஜூஸ்னோடனே ஆம்லா, பீட்ரூட், கேரட், ஜிஞ்சர், டர்மரிக் வித் லெமன் நான் கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்துக்குமே ஒரு 10 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் நான் கண்டிப்பாக கேப் எடுப்பேன். உடனே எடுத்துக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு டர்மரிக் வாட்டர் குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஏபிசி ஜூஸ் கண்டிப்பாக குடிச்சிருவேன். சண்டேனாலுமே நம்ம இம்யூனிட்டியை வந்துட்டு பூஸ்ட் பண்ணுறது நம்ம மறக்கக்கூடாது. அட்லீஸ்ட் சண்டேவாச்சும் நமக்கான டைம் ஒதுக்கி நம்ம கண்டிப்பாக ஹெல்த்தி ட்ரிங்க்ஸை எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது தான் இதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். டீ, காஃபி இந்த மாதிரி எழுந்திரிச்சதும் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்காமல் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பாடியில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நீங்களே நிறைய ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுறத கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ நம்ம இதில் இந்த வாட்டரில் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம இன்டர்னல் பாடியை ரொம்ப வார்மாக வச்சுக்கணும். சில டைம் வின்டர்லாம் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, இன்டர்னல் பாடியை கொஞ்சம் வார்மாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுமே அதுக்கப்புறம் மைல்டு பிரேக்ஃபாஸ்ட் தான். ஏன்னா கண்டிப்பாக நான்வெஜ் சண்டே கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். கொஞ்சம் லேட்டாகவும் ஆயிரும் நம்ம எழுந்திரிச்சு குக் பண்ணுறதுக்கு. ஸோ சிம்பிளாக ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் ப்ரோட்டீன் நம்ம கண்டிப்பாக நம்ம டேக்கான இதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ 3 மீல்லுமே ஆட் பண்ணோம். அப்படின்றதால 2 எக்கு, கொஞ்சம் கிரேப்ஸு, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், சிட்ரஸ் இருந்தது. நிறைய பேர் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. நான் அதனால தான் முன்னாடியே வந்து டர்மரிக், கீ அந்த வாட்டர்லாம் குடித்தேன். அதுக்கப்புறம் 10 to 15 மினிட்ஸ் கேப் விட்டு ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து காலையில் லைட்டாக மைல்டாக இந்த 2 எக்கு, கொஞ்சம் கிரேப்ஸு, ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் ஆட் பண்ணேன். இது எல்லாமே ப்ரோட்டீன் ப்ளஸ் விட்டமின் சி சூப்பர் காம்பினேஷன். மார்னிங் நல்லாவே எழுந்திரிச்சோடனே நம்மளுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி தான் என்னோடய ரொட்டீன் ஃபுல்லாகவே இருந்திருக்கு. ஸோ நம்ம சண்டே வந்து ரொம்ப லேசியாக இருந்துச்சு, இந்த மாதிரி சிம்பிளாக இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க விஷயத்தை நம்ம எடுத்துக்கும் போது அந்த டே நமக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும், எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். ஸோ நீங்களுமே மற்ற டேயில் உங்களுக்கான ஸோ இந்த டே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக ஆரம்பிச்சாச்சு. நீங்களும் ஸ்டே ஹெல்தி, ஈட் ஹெல்தி. பாய், டேக் கேர்.